இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பரிபூர்ண ஜீவன் அனுதின தியானத்தின் தலைப்பு நம்பிக்கையிலே நிலைத்திருங்கள். வசனம் எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் நம்பிக்கையை நாம் வலுவாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், நம்பிக்கை என்று நம்ம சொல்லும் பொழுது சுற்றி இருக்கிறவங்க மேல் நம்ம நம்பிக்கை வைக்கலாம். நல்ல ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைக்க முடியும் இல்லையா. அப்புறம் பார்த்திங்க, சில வாக்குறுதிகள் மேல் நம்ம நம்பிக்கை வைக்க முடியும். சொல்லுவாங்க தெரியுமா, நான் உங்களை பார்ப்பேன், என்னதான் இருந்தாலும் இது நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலை வேளையில் தேவன் சொல்லுகிறாரு, உன் நம்பிக்கை என் மேல் வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். மனிதர்கள் மேல் நம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அது உறுதியாக இருப்பதில்லை. ஏதாவது ஒரு கால சூழ்நிலையில் அது விரிசல் உண்டாகும், அது நிலைத்திருக்காமல் போகும். பாருங்க, அவர்களை நேசிக்காமல் இருப்பாங்க, அப்புறம் எப்படி நம்மளை நேசிப்பாங்க இல்லையா. இதுதான் மனிதர்கள். ஆனால் தேவன் இந்த காலவேளையில் சொல்லுகிறாரு, உங்கள் நம்பிக்கை என் மேல் இருக்கும் பொழுது நான் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறேன், உன்மேல் நான் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நம்பிக்கை மாறக்கூடாது. தேவனுடைய வாக்குறுதிகளை நம்ம உறுதியாக வைத்திருக்கும் பொழுது நம்ம அசைவில்லாத அந்த நம்பிக்கையை இருக்க முடிகிறது. பாருங்க, அலைகள் பலமாக இருந்தாலும் துறைமுகத்தில் நங்குரம் போட்ட கப்பல் அசையாமல் இருக்குமா, அதுபோல் கிறிஸ்துவில் நம்ம நம்பிக்கை நங்குரமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த நம்பிக்கை இந்த இம்மையில் மாத்திரம் கிடையாது, அது மறுமையிலும் பாருங்கள் நம்ம அவரோட நித்தியத்தில் நம்ம இருக்க போகிறோம் இல்லையா. நம்ம கிறிஸ்துவ மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது நம்ம மரித்தாலும் பிழைக்கிறவர்களாய் இருப்போம் என்று வாக்குறுதிகள் சொல்லுகிறது. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் நம்பிக்கையாக கடவுள் மேலே வைத்திருக்கேன், ஆனால் சூழ்நிலைமைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது முறுமுறுப்புவார்கள். ஏன்னா அது இருதயத்திலேருந்து வர ஒரு நம்பிக்கை கிடையாது. அநேகர் வாயில் நம்ம சொல்கிறது வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது, அது உள்ளத்தின் உறுதிப்பாடாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை. ரோமர் 8:38-39 நம்ம பார்க்கலாம். மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, அதுதான். மரணமானாலும் ஜீவனானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், எதுவாக இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. அதுதான் அந்த ஒரு நிச்சயம். பாருங்கள், அதுதான் ஒரு நிலையான அன்பு, தேவனின் அன்பு. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேக மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைத்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? பாருங்கள், சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவாராம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம காரியங்கள் வாய்க்க பண்ணுகிற ஒருவர் தான் இந்த பூமியில், அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பாருங்கள், நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கிஃப்டாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 15:13 நம்ம பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். பாருங்கள், இந்த காலை வேளையில் தேவன் உங்களையும் என்னையும் அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்மளை நிரப்புவாராக. அந்த நம்பிக்கையின் தேவனுடைய விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவாராக. சங்கீதம் 118:8-9 இப்படி பார்க்க முடியும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்போ இந்த கால வேளையில் கர்த்தரை நம்ம நம்பிக்கையாய் நம்ம வைத்திருப்போமானால் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், அநேக வாக்குத்தத்தம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை, ஆனால் நிறைவேற்றாமல் போயிருப்பாங்க இல்லையா. ஆனால் இந்த காலவேளை தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர் வாக்கு பண்ணினவர், நம்மளுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையில் நம்ம அவருடைய வார்த்தைகளை நம்ம இருதயத்தின் உறுதியால், இருதயத்தில் நிறைவோட, இருதயத்தில் அந்த நம்பிக்கையோட தேவனை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அதில் நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும்.
தேவனுடைய வாக்கு தத்தங்களை அடிப்படையாக வைத்து அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுங்க. சோதனை வந்தாலும் நம்பிக்கை விடாமல் தொடர்ந்து தேவனுடைய வாக்குறுதிகளை வைத்து கொண்டு அதை நம்ம பேசுவோமானால் விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருப்போம். கண்டிப்பாக நம்ம ஜெயத்தை பெறுவோம். நம்பிக்கை ஒரு வார்த்தை கிடையாது, அது ஒரு நிலையின் வெளிப்பாடு. இல்லை, நம்ம இதயம் எப்படி தேவனின் மேல் விசுவாசத்தில் வேறொன்று இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்பிக்கையை விட்டு விடாமல் விசுவாசத்தின் வார்த்தைகளால் அதை உறுதியாய் பிடித்து கொள்வோம். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த கால வேளையில் நாங்கள் தியானித்தது போல நம்பிக்கையை நிலைத்திருக்க என் தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ விசுவாசம் உள்ள தேவனாக இருக்கிறபடியால் உம்முடைய வாக்கு தத்தங்களில் ஆண்டவரே நாங்கள் அப்பா எங்கள் நம்பிக்கையை நிலைநிறுத்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் ஆண்டவரை எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் தளராதபடி ஆண்டவரே உம்மில் உண்மையாகவும் உம்மில் உறுதியாகவும் நிலைத்திருக்க ஆண்டவரே நாங்கள் தீர்மானிக்கிறோம். தேவன் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கார் என்று முழு உள்ளத்தோடு நாங்கள் விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். ஆமென்.